இந்த கழுகு இருக்குல்ல, ஒரு கழுகு எத்தனை வருஷம் வாழும் தெரியுமா? எத்தனை வருஷம் வாழும்? 60 to 70 years. ஆனால் சில பருந்து 120 to 140 years வாழும். நீ வேணா நான் போய் கூகுள் பண்ணிப்பார். அந்த வாழற அந்த பருந்து இருக்குல்ல, அதை பற்றிய கேஸ் ஸ்டடி ஒன்று இருக்கு. அது என்ன பண்ணுமா, 70 வயசுல அது வயசாகி சாகாது. மேல பேர்ட் வியூ பாக்குதுல்ல, பார்த்துட்டு வந்து காலால இல்லனா அப்படி தூக்கிட்டு போவோம்ல, அந்த காலில் இருக்கக்கூடிய நகங்கள் வலு விழுந்துரும். அதுக்கு தூக்கி தூக்கி நகங்கள் வலு விழுந்ததனால், குத்தி குத்தி சாப்பிட்டு அந்த அலகு வலு விழுந்ததனால் இறை தேட முடியாமல் பசியில் செத்து போகும் பருந்து. இந்த 120 வருஷம் வாழணும்னு முடிவு செய்தல அந்த பருந்து என்ன தெரியுமா பண்ணும், 60-70 வயசுல சாவு வந்துருச்சு, தான் சாப்பிட முடியாது, இனிமேல் இறை தேட முடியாது, கண்ணு மட்டும் அதுக்கு பலவீனமே ஆகாதாங்க. அதனால தான் கழுகு பார்வைன்னு பேரு. கழுகு நகம்னு சொல்ல மாட்டோம், கழுகு அழகுன்னு சொல்ல மாட்டோம், கழுகு பார்வை. அமெரிக்காவுடைய அந்த மிகப்பெரிய அந்த சின்னம் இருக்குல்ல, அதுவே கோல்டன் ஈகிள் சின்னம் தான். என் வீட்டில் என்ன தங்க கழுகுன்னு தான் கூப்பிடுவாங்க. கண்கள் பலம் இழக்கவே கூடாது. அது என்ன பண்ணுமா, மேலே போய் உட்காந்துரும். மேலே போய் உட்காந்துட்டு இறை தேடாது, பசியோட உட்காந்துருக்கும். உட்காரும் போது என்ன செய்யும், தன்னுடைய காலில் இருக்கக்கூடிய நகங்கள் எல்லாம் பிச்சு போட்டுரும். அப்புறமா தன்னுடைய சிறகெல்லாம் வந்து அப்படியே உதிர்ந்து போய் வயசாரி எல்லாத்தையும் பிச்சு போடும். பிச்சு போட்டுட்டு தன்னுடைய அழகு இருக்குல்ல, அதை அடிச்சு உடைச்சிரும். உடைச்சிட்டு உட்காந்துருக்கும் கழுகு. தவம், அந்த தவ பீரியட் இருக்குல்ல, அது கடந்த பிறகு அதில் அது சஸ்டெயின் பண்ணிடுச்சுன்னா, அந்த பீரியடை மட்டும் அது சஸ்டெயின் பண்ணிடுச்சுன்னா, இயற்கை அதற்கு புதிய நகங்களை, புதிய சிறகை, புதிய அழகை தரும். அதை பெற்றுக்கொண்ட அந்த கழுகு மீண்டும் 60-70 ஆண்டுகள் வாழும். நீ ஏதோ ஒரு விஷயத்துல பலவீனம் அடைஞ்சிருக்கிறியா, காத்திரு. அந்த பலவீனங்களை அடிச்சு உடைச்சு உட்காரு, உட்கார்ந்து காத்திரு, புரிந்து கொள்வதற்கு காத்திரு. 2 பேர் கிட்ட மட்டும் பேசாத, எதுவுமே கலந்தாலோசிக்காத. 2 பேர்கிட்ட மட்டும். இந்த கிளாஸ்லயோ இந்த மாதிரி நல்ல வார்த்தைகள் கேட்கும்போது ஒருத்தர் இங்க உட்காந்துருப்பா, ஒருத்தர் இங்க உட்காந்துருப்பான், ஒருத்தர் இங்க உட்காந்துருப்பான், ஒருத்தர் இங்க உட்காந்துருப்பான். இந்த 2 பேரை தான் நம்ம வாழ்க்கை சீரழிக்கிறது. எல்லாம் தெரியற மாதிரி பேசுவா, ஒன்னும் தெரியாது. அதுக்கு ஒன்னும் தெரியாதுன்றதுனால தான் நம்ம பக்கத்தில் உட்காந்து இருக்குது. தெரிஞ்சதுன்னா வேற எங்கேயோ போவோம், வாயில் அதுக்கு வார்த்தை ஊறும், அது குப்பை தொட்டியை தேடிக்கிட்டே இருக்கும், நல்லா காது கிடைக்கும், துப்பிடுவாங்க. நம்ம வாழ்க்கை நாசம். இந்த வயசுல சில விஷயங்கள் செய்யாத. உன்னதான் சொல்றேன், ஏதோ உன்னை சொல்லலைங்கிற மாதிரி நினைச்சிக்காத. நீ சைலண்டா இருக்கிற, அவனுக்கு சைலண்டா இருக்க தெரியல, அவ்வளவுதான். சொல்றேன் பாரு, 10 வரல, 10, 11, 12 வரல, இந்த டைம்லலாம் வேறு பாலின ஆண் பெண்ணோட எந்த காதல் கத்திரிக்காலம் பண்ணாத. சத்தியமா சொல்றேன், செய்யாத. ஏன் தெரியுமா, இன்னும் 10 வருஷத்துல, உங்களுக்கு ஒரு 12 வருஷத்துல ஒரு சனியம் வரும். வந்தா போவாது. சரியா சொல்றேனா சார்? கூடவே இருக்கும், சாவர வரைக்கும் கூடவே இருக்கும். இந்த வயசுல ஏன் அந்த சனியனை தூக்கி இப்ப வச்சுக்கிற? ஒரு 10 வருஷம் படிச்சு ஆளாகி பெரிய ஆளாகி என்ன ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு செய்து மிகச்சிறந்த துணை உன்னை வந்து நாடுகின்ற அளவிற்கு நீ உன்னை உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்பு தானே இந்த வயது. இந்த வயதை ஏன் வீணடிக்கிறாய்? சொல்லி தரவே மாட்டாங்க. இந்த வயசுல வீணாயிடுச்சுன்னு வச்சுக்க வாழ்க்கை, அந்த வயசுல ரொம்ப கஷ்டப்படுவ. அந்த கஷ்டம் உனக்கு வேண்டாம் என்கின்ற பேர் ஆனந்தத்தோடு பெருங்கருணையோடு தாய்மை மனதோடு நான் சொல்லுகிறேன். கொஞ்சம் கண்ட்ரோலாரு, கடந்து போகட்டும், மகிழ்ச்சியாரு, சிரிச்சிட்டு. சிறிய தவறுகள் ஏதேனும் செய்திருந்தால் பட்டுக்கோட்டை பாட்டு தான் உனக்கு வெற்றி பெறுவதற்கான ரகசியம். இது சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து. சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. டீச்சர்ஸ்க்கு சொல்றேன், உங்க காலில் விழுந்து சொல்றேன், என் காலையும் தொட்டுக்கிட்டு நான் சொல்றேன், என் அறிவை பெறுவதற்காக என் குழந்தைகள் என் வகுப்பிற்கு வரவில்லை. நம் அறிவை அந்த குழந்தைகளுக்கு தராமல் நாம் காப்போம். அந்த குழந்தைகள் ஏன் வந்திருக்கு தெரியுமா நம்ம வகுப்புக்கு? அவர்கள் அறிவை அறிமுகம் செய்து கொள்வதற்காகத்தான் வந்திருக்கிறார்களே தவிர நம் அறிவை பெற்றுக் கொள்வதற்காக அவர்கள் வரவே இல்லை. Try to be a Christ.
when you are inside the classroom, dear my teachers, try to be a Christ. கிரைஸ்ட் என்ன பண்ணுவார் தெரியுமா? கையில் ஒரு ஆடு வச்சிருப்பார். அவருடைய மேய்ச்சல் நிலத்தில் நிறைய ஆடு இருக்கும். நான் அந்த மடியில் இருக்கிற ஆடை ஆக விரும்பின ஒரு காலத்தில். டீச்சர் மடியில் உட்கார்றது எவ்வளோ சந்தோஷம் இல்லை? டீச்சர், how are you? சூப்பர், குட் கேர்ள், குட் பாய் அப்படின்னு சொன்னா எவ்வளோ சந்தோஷம். என்னுடைய 5th ஸ்டாண்டர்ட் டீச்சர் கனகாம்பர வச்சாலும் மணக்கோங்க. தொட்டு பேசிட்டாங்க ஒரு நாள்ங்கிறதுனால 3 நாள் குளிக்கல. நான் இப்படியே அலைஞ்சிட்டு இருந்தேன். அவ்வளோ பிடிக்குங்க டீச்சர் சார், அவ்வளோ பிடிக்கும். நான் போய் எங்கள் ஃபாதர் கிட்ட கேட்டேன். எங்கள் பேரிஷ் ஃபாதர் அங்கே இருந்தார். நான் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்து வர ஒரு ஸ்கூல் ஃபாதர். அவர் என்னை ப்ரொஃபஸர்னு கிண்டல் பண்ணி கூப்பிடுவார். ப்ரொஃபஸர் கம் அப்படிம்பாரு. சின்ன குழந்தையிலேருந்து அவர்கிட்ட நான் படிக்கிறேன். ஃபாதர், ஐ வாண்ட் டு பிகம் அ தட் குட்டி ஆடு. என்ன ஆச்சு உனக்கு? ஜீசஸ் கிரைஸ்ட் மடியில் உட்காரணும். டெல் மீ த சீக்ரெட். ஆனால் கிறிஸ்டியன் ஆகக்கூடாது. I don't want to be a Christian, but I want to be a குட்டி ஆடு ஆஃப் த லேப் ஆன் ஜீசஸ் கிரைஸ்ட். ஒரு விஷயம் சொன்னாருங்க. வேண்டாம் மகளே, நீ அவர் மடியில் உட்காருகின்ற குட்டி ஆடாக வேண்டாம், அவர் பார்வை மேய்ச்சலில் இருக்கக்கூடிய நல்ல ஆடாகவே இரு. ஏன் அந்த குட்டி ஆட வேண்டாம்? அது எவ்வளவு கொடுத்து வச்ச ஆடு. மடியில் உட்காச்சி வச்சிருக்கிறாரு, கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு, இப்படி அணைச்சு வச்சிருக்கிறாரு. கடவுள் மடியில் உட்கார்வதை விட வேற என்ன பேரு ஃபாதர்? அவர் சொன்னார், இல்ல பாப்பா, அது உன்ன மாதிரி நீ சொல்ற மாதிரி கொடுத்து வச்ச ஆடு இல்லை, வேற சொல்ற பேச்சு கேட்காத ஆடு. அப்படியா? ஆமா, ஏற்கனவே கீழே விழுந்து வழி தவறி போய் கால் உடைஞ்ச ஆடு. கீழே விட்டா வழி தவறிடுவோங்கிறதுனால ஜீசஸ் கிரைஸ்ட் அதை மடியில் உட்கார வச்சிருக்காரு. நீ அந்த ஆடா வேணா, அவர் பார்வையில் இருக்கும் மேய்ச்சல் நிலத்தில் இருக்கக்கூடிய ஆடா இருந்த உடனே ஒரு டீச்சரா என் மனசுல வந்த வெளிச்சம் என்ன தெரியுமா? நான் யாரை மடியில் உட்கார வைத்திருக்கிறேன்? நல்லா படிக்கிற, சொல்ற பேச்சு கேட்கிற, அழகா எல்லா வேலையும் செய்யற பிள்ளையை தானே மடியில் உட்கார வைத்திருக்கிறேன். அவர்களை மேய்ச்சல் நிலத்தில் விட்டுவிட்டு யாரெல்லாம் ஃபெயிலாவதற்கு தயாராக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் சொல்ற பேச்சு கேட்கவில்லையோ, யாரெல்லாம் எதை சொன்னாலும் புரிந்து கொள்ளவில்லையோ, அவர்களைத்தான் நாம் நெருக்கமாக வைத்திருக்க வேண்டுமே தவிர நல்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளையோ இல்லை. ஆசிரியர்கள் சில பேரின் மீது கவனம் வைக்க வேண்டும். நான் ரொம்ப நுட்பமா ஒரு விஷயம் பிள்ளைகளுக்கு சொல்றேன், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். எனக்கு என்ன தெரியுமா பாப்பா, இதுங்க ஜெயிக்குது என்ன அப்படி பார்க்குற? ஜெயிக்கிறானுங்க, சும்மா இல்லை, ஜெயிக்கிறாங்க. நாமளும் ஜெயிக்கிறோம். என்ன, நாம 96% ஜெயிச்சா அதுங்க 92% ஜெயிக்குது. ஒரு 4% நம்ம கூடுதலாக ஜெயிக்கிறோம். ஆனால் என்ன தெரியுமா, 98% ஜெயிக்கிறவங்க, 96% ஜெயிக்கிற கேர்ள்ஸ் வாழ்க்கை முழுவதும் அந்த வெற்றியை எடுத்துக்கொண்டு தன் இறுதி வரைக்கும் செல்வதே இல்லை. 50-40%லேயே கீழே உதிர்ந்துடுறாங்க. அதுங்க 92க்கும் 92 போயிருதுப்பா. அதனாலேயே அவனுங்க மேலே எனக்கு மரியாதை, ரொம்ப மரியாதை அவங்க மேலே. நீ பெற்ற வெற்றி எதுவாக இருந்தாலும் உன்னுடைய கடைசி வரைக்கும் என் பெண் குழந்தையை கொண்டு செலுத்தாத. வெற்றியை கொண்டாடாதே. இந்த பர்வீன் சுல்தான் அம்மா உனக்கு சொல்லி தருகிறேன், வெற்றியை ஒருபோதும் கொண்டாடாதே, வெற்றியை பொறுப்பாக மாற்றிக்கொள். இட்ஸ் a responsibility. என்னை மிகச்சிறந்த பேச்சாளராக பார்த்து விட்டார்கள் என்பதற்காக நான் கொண்டாடி விடலாமா? கிடையாது. அது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை விட அதிகமாக 1% இந்த மீட்டிங்ல நான் பேசி ஆகணும். என் ஈட்டியை நான் தான் எரிந்து அதை விட தூரமா எரியணும். நான் அதான் ரெக்கார்ட். யாரையும் போல வருவதல்ல. சிகரம் நம் உயரம். ஏன் தெரியுமா தலைப்பு கொடுத்தேன்? யாரோ ஒருவன் தொட்ட சிகரத்தை போய் தொடர்றது இல்லை, என் உயரத்தின் எல்லையை நான் தொடுவது. நான் 75% தான், ஆனா 75% வாங்கிட்டேன். 76 என்னால வாங்க முடியாது. நான் மீன் கடல்ல நீந்துவேன். 98 எல்லாம் மரம் ஏறும். எனக்கு மரம் ஏற தெரியாது, அந்த பிறப்பு இல்லை நான். ஆனா 75 வாங்கினேனா இல்லையா? ஒரு பல்கலைக்கழகத்துக்கு கீழே பேராசிரியரா இருக்கிறேனா இல்லையா? PhD முடிச்சேனா இல்லையா? ஒரே சிட்டிங்ல UGC கிளியர் பண்ணேனா இல்லையா? அவ்வளவுதான். நம்முடைய உயரம் எது இருக்கிறதோ அந்த உயரத்தின் எல்லையை என் குழந்தையை தொட்டு விடுங்கள். அதற்கு பெயர் தான் சிகரம் தொடுதல். அதற்காக சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜி நான் சொல்றேன். எனக்கு பல நேரங்களில் இந்த ஜெயிக்கிற அந்த நெருப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். சொன்னார்ல 1500 மேடைகள் சொல்லி, நான் ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் பேசின கணக்கு அது. அதுக்கப்புறமா நான் 20,000 மேடைகள் பேசிட்டேன். என்கிட்ட எல்லாத்துக்குமா கணக்கு இருக்கு.
அவங்க சொன்னாங்களா அந்த 1500, அதில் 532 ப்ரைஸ். நான் 532 எல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது. அதில் 180 ஸ்போர்ட்ஸ், மற்றதெல்லாம் ரங்கோலி, பாட்டு பாடி, டான்ஸ் ஆடிலாம் வாங்கினது. பேச்சு போட்டிக்கு 80 70 தான். அந்த 80 70 இருக்குல்ல, அதுலேயும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 20 25 தான். மற்றதெல்லாம் ஆறுதல் பரிசு தான், 3ஆம் பரிசு தான். ஆனால் என்னை இங்கே நிற்க வைத்தது அந்த 533 2 பரிசு அல்ல, 1500 மேடைகள், 1500 போட்டிகள். தோற்றாலும் போய் நிற்பேங்க, தோற்றாலும் போய் நிற்பேன். உண்மையாகவே இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவளை பார்த்தாலே எனக்கு ஆகாது. இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைகளுக்குன்னு ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். இப்படி பாப்பா என்ன அப்படிம்ப, படிச்சிட்டியா என்னை பார்த்து, 8ஆம் கிளாஸ் நான் அப்போ, என்னை பார்த்து கேட்கும், படிச்சிட்டியா? நான் திருப்பி கேட்பேன், நீ படிச்சிட்டியா? ஒண்ணுமே படிக்கலப்பா. 98 வாங்கிட்டு சிலது அழும் தெரியுமா? இந்த 98 வாங்கிட்டு அழும்ல, என்னன்னு சொல்லி அழும்னு நினைக்கிற? பக்கத்திலேயே ஒன்று உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கோம். அது 2 தான் வாங்கியிருக்கோம், 2 மார்க் தான். அது சிரிக்கும். சிரிச்சிட்டு இதுகிட்ட கேட்குது, எதுக்கடி அழுவுற? எங்கள் அப்பா இந்த 2 மார்க் எங்கன்னு கேட்டு அடிப்பார் என்ன. உடனே அது பக்கத்தில் சொல்லு, அது என்கிட்ட இருக்குன்னு சொல்லு. இதுக்கு 2 மார்க் வாங்கிட்டு சிரிக்கணும் சிரிக்கக்கூடாது அப்படிங்கிறதும் தெரில, இந்த 98 வாங்கிட்டு அழக்கூடாதுங்கிறதும் இதுக்கு தெரில. சிஸ்டம் அப்படி இருக்கு. அது 98 வாங்கிட்டு எந்திரிச்சு நின்று கை தட்டுவாங்க தெரியுமா? எல்லாரும் கை தட்டுவாங்க. அது கைத்தட்டல் முடிஞ்சிச்சேன்னு உட்காராது. இன்னும் 2 பேர் பாக்கி இருந்தா தட்டட்டு உட்காந்து நின்றுட்டு இருக்கோம். நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? நான் ஜெயிக்க ஆரம்பிக்கும் போதே 2 விஷயத்த நான் கவனமா பார்த்துக்கிட்டேன். ஒன்று அந்த 98 பேப்பரு, ஒன்று அந்த 98 வாங்கின அந்த முகம். இந்த 2 பேரும் தான் மனசுலே நின்னாங்க. அப்போத்துலேருந்து ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்படி ஜெயிச்சேன்னு சொல்லிடுறேன். வீட்டுக்கு போ. என்ன மாதிரி நல்ல டீச்சராக இருந்தால் ஒரு மாதிரி பேப்பர் கொடுப்பாங்க. சுமாராக உங்கள் மாதிரி நல்ல டீச்சராக இருந்தால் வேறு மாதிரி பேப்பர் கொடுப்பாங்க. நான் பேப்பர் எப்படி கொடுப்பேன்னா, மாலதி 32, காயத்ரி 46 அப்படி சொல்லி கொடுப்பேன். நல்ல டீச்சர்லாம் வந்து மாலதி, காயத்ரி, சுரேஷ், கணேஷ்னு கொடுப்பாங்க. நான் மார்க்கை சொல்லி தான் கொடுப்பேன். நான் நீ வீட்டுக்கு போ, உன் மார்க்கை பார், எவ்வளோ வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு 40, அவ்வளோவா? 32. நீ என்ன பண்ணி வீட்டுக்கு போ, 32 பாரு. அடுத்த நாள் என்ன யூனிட்டு எக்ஸாம்னு சொல்லிட்டு பாரு. அந்த எக்ஸாமினேஷனை வந்து கொஞ்சம் கவனமாக படி. 7th புரிஞ்சுதுன்றதுனால தானே 8th வந்த. 8th ஸ்டாண்டர்டில் சப்ஜெக்ட் புரிஞ்சிருச்சுங்கிறதுனால தானே 9th வந்த. புரியாம இல்லை, கொஞ்சம் மெனக்கெடணும். கொஞ்சம் மெனக்கெட்டா புரியும். கொஞ்சம் மெனக்கெடு. கொஞ்சம் மெனக்கெட்டு என்ன பண்ணு, 32 வாங்கியிருக்கல, 34 வாங்க. ஃபெயில் தான் பரவாயில்லன்ற நான். 34 நான் ஜெயிக்கிற ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். 34 வாங்கு. அடுத்த டெஸ்ட்ல 36 வாங்கு. ஃபெயில் தான் பரவாயில்ல, 36 வாங்கு. இப்போ பாரு அந்த 98. ஒருவேளை அந்த 98 92 வாங்கியிருக்கோம். அப்போ அதுதான் கிளாஸ் ஃபர்ஸ்ட். அதுதான் கிளாஸ் ஃபர்ஸ்ட். அப்போ இந்த விவி குட் அதுக்கு வரும். ஆனால் ஆஸ் அ மோட்டிவேட்டர் ஜெயிக்கிற குதிரை நான் சொல்றேன். 98லேருந்து 92 அவ தோக்குறா, 32லேருந்து 38 நீ ஜெயிக்கிற. ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்னு பேரு. 4th ஸ்டாண்டர்ட்ல நான் ஃபெயிலு. ஏன் ஃபெயில் ஆனது தெரியுமா? 80 மார்க்கு இது பெருக்கல், 20 மார்க்கு வகுத்தல். எனக்கு பெருக்கல் தெரியும். தெரியறதை விட்டுட்டு தெரியாததை ட்ரை பண்ண 3 மணி நேரம் ஆயிடுச்சு. 12 மார்க் வாங்கினேன். கூட்டிட்டு போய் எங்க அம்மா நிறுத்தி வச்சு அழுவுது, இது ஃபெயில் ஆயிடுச்சு, மேத்ஸ்ல ஃபெயில் ஆயிடுச்சுன்னு.
அந்த டீச்சர் எடுத்து காட்டுறாங்க 12 மார்க். எங்க அம்மா தலையில குட்டி ரிப்பன் எல்லாம் பீற அளவுக்கு தலையை பிடிச்சி இழுத்து எதுக்குடி எழுதலன்னு கேட்டாங்க. எனக்கு இது தெரியும்னு. உட்காந்து எழுத சொல்லுங்க, அதுக்கு தெரியும்னா நாங்க உட்காந்து 20 நிமிஷத்துல 80 மார்க்கு எழுதி கொடுத்தேன். 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்து டைரக்டா 6th ஸ்டாண்டர்ட் மேடம். நான் 5th படிக்கவே இல்லை. அதாவது நம்மளை இவாலுவேட் பண்ணவே முடியாதுங்க யாராலையும். நம்மளை இவாலுவேட் பண்ண முடியும்னா the only person under the sky will evaluate you is you. நீதான். நீ இவாலுவேட் பண்ண உன்னை. எங்க நீ பிசிறு அடிச்ச, எங்க நீ தோத்தன்னு நீ யோசி. அடுத்தவர்கள் இல்ல யோசிக்கிறத. டீச்சர் இஸ் a டீச்சருங்க. டீச்சர் cannot teach anything. As a teacher 25 years experience எனக்கு as a teacher. இப்போ I am a teacher தான். I am still in my service. இந்த 25 வருஷத்துல எந்த ஒரு குழந்தை என் கிளாஸ்ல ஃபெயில் ஆனதில்லை, ஃபெயிலாக விட்டதில்லை. ஏன் ஃபெயிலாக விட்டதில்லை? என்ன குவாலிட்டி அது? நான் சொல்றேன், children listen to me. மிக மிக கவனமா இரு. நான் ஒரு வார்த்தையை சொல்றேன். நிமிர்ந்து உட்கார் முதல்ல. உட்கார்ந்தீங்கல்ல, உங்க வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்திருக்கு. உட்கார்ந்தபடியே 2 இன்ச் உயர்ந்து இருக்கிறீங்க. அவ்வளவுதான். கேட்டுக்கோங்க, கவனம். யார் எதை சொன்னாலும் அதன் மீது கவனம் வை. வாழ்க்கை என்பது ஒரு முறை தான். டைம் போயிடுச்சுன்னா மறுபடியும் வராது. என்ன பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்? டைம் உங்ககிட்ட இருக்கா? நாளை பார்த்துக்கலாம். நாளை எப்படி பார்த்துக்கலாம்? உயிரோடு இருக்கணும்ல, இருந்தாலும் அந்த மைண்ட் வரணும்ல, அந்த எனர்ஜி வருமா? இதோ இன்றைக்கு தினம் 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 நாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய வினாடிகளை கழிந்து கொண்டே இருக்கு. அந்த ஸ்பாட்ல அந்த நிமிடத்துல ஜெயிக்கணும். அதுக்கு பேர் தான் ஜெயிக்கிறது. அந்த வினாடியில ஜெயிக்கணும். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்னா, அப்பன் காலத்தில் ஆடிய குதிரை ஆடி ஓடியே கிழமாய் இருக்கும். ஜெயித்தது என்ன வீரம்? நான் 56 வயசுல நான் வந்து எக்ஸாம் 23 வயசுல எழுதினியா? ஃபெயிலா போனல. டைம். Seize your time, my dear kids. Seize your time. 10th 11th 12th படிச்சிட்டு இருக்கீங்க, இந்த வளாகத்துக்குள்ள இருக்கீங்க, இந்த விஜயா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல ஸ்டூடெண்டா இருக்கீங்க. 3 வருஷத்துக்கு அப்புறமா you cannot enter into this campus. இது உங்க ஸ்கூல் இருக்காது, நீங்க படிச்ச ஸ்கூல் தான். So make use of this wonderful opportunity. இந்த உலகத்துல எந்த இன்ஸ்டிடியூஷன்ல ஜாயின் பண்ணாலும் ஜெயிக்க முடியாது. ஏன் தெரியுமா? இன்ஸ்டிடியூஷன்ல ஜாயின் பண்றதுனால யாரும் ஜெயிக்கிறது இல்லை. இன்ஸ்டிடியூஷன் சொல்லுதா, நீங்க என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு ஜெயிச்சு காட்டு. எந்த ஸ்கூலும் ஜெயிக்கிறதுக்கான உத்தரவாதத்தை தர முடியாது. நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளை அது ஏற்படுத்தி கொடுக்கும். Just make use of that opportunity. ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்த. இப்ப நான் ஒரு சொல்றேன், உனக்கு அந்த சொல் புரியுதான்னு பாரு. நான் சொன்னேன்ல 32 வாங்குற, வீட்டுக்கு போய் பாரு, பாடம் படிச்சு பாரு. புரியலன்னா என்ன பண்றது, இன்னும் கொஞ்சம் டெப்தா புரிஞ்சு பாரு. புரியலன்னா என்ன பண்றதுன்னு சொன்னல, என்ன பண்றதுன்னு இப்ப சொல்றேன். 32ல இருந்து 34 மார்க் நீ வாங்கணும்ல. நீ ஏன் 32 வாங்குற? அவ ஏன் 98 வாங்குறா? அவளுக்கு சப்ஜெக்ட் புரிஞ்சிருச்சு, உனக்கு புரியல, அவ்வளவுதானே. அல்லது புரிஞ்ச சப்ஜெக்டை பிரசன்ட் பண்ண தெரியல, அவ்வளவுதானே. பிரசன்ட் பண்ணும்போது எனர்ஜி இல்லை, அதை யோசிக்க முடியல, யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட், அவ்வளவுதானே. நீ பிரிச்சு பாரு எதற்காக உனக்கு மார்க் குறையுதுன்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம்பா. இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைகிட்ட என்ன குவாலிட்டி அப்படி இருக்கு? இந்த ஃபெயிலா போற பொண்ணுகிட்ட என்ன குவாலிட்டி இருக்கு? இந்த 2 குழந்தைகளும் ஒரே குழந்தை தானே, ஒரே ஸ்கூல்ல தானே படிக்குது, ஒரே மாதிரி தானே டீச்சர், ஒரே மாதிரி தானே ஆப்பர்ச்சுனிட்டிஸ். 2 பேர்லயும் ஒருத்தி ஜெயிக்கிறா, ஒருத்தி தோக்குறா. ஏன்? இந்த குவாலிட்டியை நான் புரிஞ்சுக்கிட்டேங்கிறதுனால. நான் தோக்குற குழந்தை, ஆனா நான் இதை புரிஞ்சுக்கிட்டதுனால நான் ஜெயிக்க ஆரம்பிச்சேன். இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். சிம்பிள் பார், சிம்பிளா சொல்றேன், உனக்கு புரியுதா பார். கஞ்சி குடிப்பதற்கு இலார், பாரதி. கஞ்சி குடிக்கிறதுக்கு இல்லை. ஏன் இல்லை? அடுத்த வரியில சொல்றான், அதன் காரணம் இன்னதென்று அறியும் திறனிலார். ஏன் கஞ்சி இல்லைன்னு தெரியலையா, அதனால கஞ்சி வரலையா. கணக்கு ஏன் வரல, கணக்கு ஏன் வரலன்னு தெரியல. தெரிஞ்சா கணக்கு வந்துடும்.
இங்கிலீஷ் பேச ஏன் வரலன்னு தெரியல, தெரிஞ்சா இங்கிலீஷ் வந்துடும். ஏன் வரலன்னு யோசி, உன்னை நீயே நிறுத்து. எங்க நீ மிஸ் ஆகுறன்னு யோசி. Too much of entertainment will lead you to stress. Don't go for too much of entertainment. நான் இல்ல, எது நம்மை தூக்கி நிறுத்துகிறது? எனக்கு ஏன் வரல? எனக்கு லாரி ஓட்ட தெரியாதுங்க, எனக்கு தெரியாது லாரி ஓட்ட, கார் ஓட்ட, லாரி ஓட்ட தெரியாது. ஆனா என்ன, நான் அதே மெக்கானிசம் தான். யாராவது என்ன பார்த்து சொன்னாங்க உனக்கு லாரி ஓட்ட வராதுன்னு, ஒரே நாள்ல வண்டி ஓட்டி சுத்தி காட்டிடுவேன். வராதுன்னு சொல்லக்கூடாது, என்கிட்ட தெரியாதுன்னு சொல்ல. ஜப்பான் நீங்க மொழி பேச தெரியாது, என்ன இப்போ 1 வீக் டைம் கூட கத்துக்கிறேன், கற்றுக்கொள்ள முடியும் நம்மால். அதுக்கு தானே இந்த மூளை. என்னை பார்த்து டீச்சர்ஸ் கிட்ட, என் டீச்சர்ஸ் அந்த கெமிஸ்ட்ரி டீச்சர் தான், எங்க அவரு, நானும் கெமிஸ்ட்ரி டீச்சராக தான் வர வேண்டியது. கெமிஸ்ட்ரி டீச்சர் தான் நான் வராமல் இருக்கிறதுக்கு காரணம். சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்தா அந்த டீச்சர் இப்படி வாய வச்சுப்பாங்க, ஹோப்லெஸ் அப்படிம்பாங்க. என்னை பார்த்து கலாட்டா பண்ணுவேன்னு வச்சுக்கோயே, ஹோப்லெஸ் அப்படிம்பாங்க. நான் பியூர் சயின்ஸ் +2 வரைக்கும். நான் தான் முடிவு பண்ணேன், எனக்கு வேணாம் இதெல்லாம் வேணான்ட்டு நான் தமிழுக்கு நான் போனேன். இப்படியும்பாங்களா? உள்ள நுழையும் போது சொல்ல, லைப்ரரிக்கு போயிருப்பேன், ப்ரைஸ் வாங்கியிருப்பேன், கிரவுண்டில் இருப்பேன், நல்லா சூப்பராக ஓடுவேன். நான் இப்போ விட்டாலும் ஓடிடுவேன், நல்லா ஓடுவேன். நான் ஐ எம் a ஸ்போர்ட்ஸ் கேர்ள். அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். 1994 I am a best marcher in All India Parade 26th of January Delhi இந்தியன் பெட்டாலியனுக்கு போட்டோ இருக்கு, அனுப்புறேன். காலேஜில் சேர்மன், லீடர்ஷிப் எல்லாம் பிடிக்கும். ஆனா என்ன தெரியுமா, என்ன பார்த்து சொல்லுவாங்க அந்த டீச்சர், ஹோப்லெஸ் மங்களா. அப்படியே பார்ப்பேன் அவங்கள, எப்படிடா இந்த, நல்லா தெரிஞ்சுக்கோ, ஒருத்தங்களை ஜெயிக்கணும்னு முடிவு செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் அவங்கள பகச்சிக்காத. அவங்க எழுந்து நின்று பாராட்டுறபடிக்கு ஏதாவது ஒன்று செஞ்சிரு, அப்படிதான் ஜெயிக்கிறது. நீ உட்பட மாட்டேன்னு சொன்னாங்கல்ல அந்த டீச்சர், அந்த டீச்சர் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போயிட்டு வந்துட்டேன். அவ்வளவுதாங்க பதில். பதில் இவ்வளவுதான் தர முடியும். வாழ்க்கை முழுவதும் மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளாமல் முட்டாளாக இருப்பதை விட, ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்கிக் கொண்டு மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வது புத்திசாலித்தனம். அந்த அம்மா என்னை திட்டும், என்னை குறை சொல்லும், என்னுடைய பரம்பரையா இழுத்து வெளியில போட்டுரும். என் கிளாஸ்ல வேற என்னை ரொம்ப பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்ககிட்ட நான் பந்தா காட்டிட்டு இருக்கிறேன், ஏய் குடாக்கு லூசு ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படிங்கிறதுனால டவுட்டு கேட்காம உட்காராத. என்ன வேணாலும் திட்டட்டும், டவுட்னா கேட்டுடு, புரியல கேட்டுடு. ஏய் இதை நீ +1லயே படிச்சிருந்த, படிக்கல சொல்லி கொடு. என்ன கிண்டல் பண்றியா, கிண்டல் பண்ணல சொல்லி கொடு. ஸ்டாஃப் ரூமுக்கு வா, வரேன் சொல்லி கொடு. உன் அம்மா அப்பாவை கூட்டிட்டு வா, கூட்டிட்டு வரேன் சொல்லி கொடு. உன்னை எக்ஸாம் எழுத விட மாட்டேன், விடாத, வெளியில போய் எழுதிக்கிறேன் சொல்லி கொடு. எவ்வளவு அவமானம் செய்தாலும் என் குழந்தையே, வாழ்க்கையில் கல்வி என்கின்ற வகுப்பறைக்குள் வந்த பிறகு இந்த சப்ஜெக்ட் எனக்கு தெரியாது என்று சொல்லி அந்த வகுப்பை விட்டு வெளியேறாமல் இருந்தால் நீதான் இந்த உலகத்தில் ஆகச் சிறந்த பின்பற்றக்கூடிய சிகரம் தொட்ட குழந்தை.